பேர் மணிமகரன், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஊர் காடூர். இது மாதிரி என் மனைவி வந்து எனக்கு செய்வனை செஞ்சு என்னை கொல்றது பார்த்தாங்க. இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாக்கிட்ட வந்தேன். என் உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க. 60 நாள் கழிச்சு 2 மாதம் கழிச்சு வந்தேன். ஒரு முடிவு எனக்கு தெரியறதுக்காக நான் வந்திருக்கிறேன். முடிவு வந்து வெட்டி விட்றேன்னாங்க. உன்னை முடிச்சு கொடுக்குறேன்டான்னா அதுக்காக நான் வந்திருக்கேன். 2 மாதம் கழிச்சு நல்லா தெளிவாகி வந்திருக்கிறேன். அதுக்கு தான் வந்தேன். ஆமாம் ஆமாம், அம்மா சொன்னாங்க உன்னை வெட்டி விட்டு வேறு வேலைக்கு அமைச்சு தரேன்டா அப்படின்னாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். 61 நாள் கழிச்சு வரேன் வந்திருக்கிறேங்க. ஆமாம். அவனுடைய நினைவே அவங்ககிட்ட இருக்காது. பைத்தியக்காரன் போல இருந்தான். எப்படி இருப்பானே தெரியாது. அவனுடைய சிந்தனைகள் வந்து மனித சிந்தனையிலே இல்லை. திடீர்னு கத்துவான், திடீர்னு ஓடுவான், திடீர்னு உட்காருவான். செத்து போயிடலாம் அவனே முடிவெடுத்துக்குவான். அவன் இல்லாமல் அவனுடைய நினைவுகள் இல்லாமல் இருந்துச்சு. செலவு பண்ணான், அந்த அளவுக்கு செலவு பண்ணான். அவங்க அம்மாவும் பாதிச்சிருச்சு, அவங்க குடும்பத்தையே பாதிச்சிருச்சு. ஸோ அதை அவங்க அம்மா வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் ஒரே நாள் காலையில் வந்தாங்க, சாயந்தரம் சரி பண்ணி கட்டுவார்த்தனை போட்டுவிட்டு கழுப்படுத்து அமுச்சு விட்டேன். இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறான்னு பெருமை எனக்கு இல்லை, எல்லாம் மதுரகாளிக்கே. இந்த பெருமையெல்லாம் என் தாய் மதுரகாளிக்கு.